தமிழர் தாயக பரப்பில் வழமை போலவே இன்று கரிநாள் கடைப்பிடிப்பு போராட்டங்கள் சீருடையினரின் வளமையான தந்திரோபாய கெடுபிடிகளுடன் நடத்தப்பட்டன. அவ்வாறான கெடுபிடிகள் இந்த முறை மூன்றாம் தரப்புக்கும் இறங்க தலைப்பட்டமைக்கு ஆதாரமாக போராடச் சென்ற அறவழியாளர்களின் வாகனங்களுக்குள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பே கஞ்சா போன்ற போதை பொதிகளை வைத்து அறவழியாளர்களின் பயணத்தை தடுக்கும் செய்கைகள் எல்லாம் இன்று வெளிப்பட்டன. எனினும் யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வு உட்பட்ட எதிர்ப்பு நிலை தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நிலை எதிர்ப்பாக பதிவாகிக் கொண்டது. கடந்த சில தசாப்த காலமாகவே கொழும்பில் பிப்ரவரி 4 கழிப்பு, வடக்கு கிழக்குக்கு அது கரிநாள் என்ற நியதி தொடரும் பின்னணியில் இந்த முறையும் அந்த நியதி சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்ற கொட்டொலி அனுர ஆட்சியிலும் பிப்ரவரி 4 தமிழர்களின் சிஸ்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ற நிலையையும் யதார்த்தத்தையும் வெளிப்படுத்தி கொண்டது. ஆனால் சொல்வதற்கு சற்று கசப்பாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பின் சமகால கையறு நிலைகள் மற்றும் குடுமிப்பிடிகள் நவக்கிரகங்கள் போல அரசியல் முகங்கள் ஒன்றையொன்று முகந்திருப்பிக் கொள்ளும் நிலைமைகளால் இன்றைய கரிநாள் போராட்டங்கள் கூட ஒப்பீட்டு ரீதியில் பெரும் திரள் நிலைக்கு உள்ளாகாமல் சிறிய போராட்டங்களாக கடந்தன. ஆனால் அந்த போராட்டங்களில் பங்கெடுத்தவர்களின் உணர்வு நிலையில் அன்றும் இன்றுமே மாற்றமில்லாத ஒரு நிலைமை தெரிந்தது.